ஸோ 2 டைஸ் வந்து ரோல் பண்றாங்க. 2 பகடையை வந்து ஒரே டைம்ல உருட்டுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா 2 பகடையிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அந்த வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ப்ராபபிலிட்டி கூட கேட்கல, எத்தனை வாய்ப்புகள், எவ்வளவு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் நம்பர் ஆன் போத் டைஸ். எவ்வளவு சான்சஸ் இருக்கு? 6 சான்ஸ் தான் இருக்கு. என்னன்னா 1,1 வரலாம், 2,2 வரலாம், 3,3 வரலாம், 4,4 வரலாம், 5,5, 6,6. சரிங்களா? ஸோ டோட்டலா இந்த 6 சான்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 டைஸ்லயும் சேம் நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிறது. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 181. சரிங்களா? ஸோ இது வந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஸோ இதுல பாருங்க, ஒரு வரிசையில வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட பொசிஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ Q இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் டு R. சரிங்களா? ஸோ இப்போ ஆருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் Q இருக்காது, பட் ரைட் டு P. ஓகேங்களா? அப்போ Pக்கு Q என்ன எப்படி இருக்காங்க? ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்காங்களா? சரிங்களா? ஸோ Q ஆனவர் ஆருக்கு இடதுபுறமாகவும் Pக்கு வலதுபுறமாகவும் நிற்கிறார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அந்த கரெக்டான பொசிஷன் எழுதியாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, O ஆனவர் Nக்கு வலதுபுறம். சரிங்களா? இங்கதான் O இருக்காருன்னா O வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்காராம். சரிங்களா? ஸோ அப்ப N இங்க இருந்தாதான் ஸோ Nக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல O இருப்பாங்க. அடுத்தது Pக்கு இடதுபுறம். ஸோ அப்போ Pக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? அடுத்து மேல இருக்கிறத பாருங்க, PQR இருக்கு, இங்க NOP இருக்கு. சரிங்களா? அப்போ Pக்கு அடுத்து Q இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எழுதிக்கலாமா? ஸோ Pக்கு அடுத்தது Q, அதுக்கு அடுத்து R. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இவ்வாறு S ஆனவர் ஆருக்கு வலப்புறமாகும். ஸோ எஸ்ன்றவர் ஆருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்காராம். அப்போ ஆருக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன? இந்த சைடு எஸ் வரும். அடுத்தது Tக்கு இடதுபுறமாகவும் நிற்கின்றார். ஸோ எஸ் வந்து Tக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்காங்களாம். அப்போ T இங்க எழுதினாதான் Tயோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எஸ் வருவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 7 பேரோட பொசிஷனையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, அந்த வரிசையின் நடுவில் நிற்பவர் யார்? ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் தி மிடில். இப்போ மிடில் யார் இருக்கா? Q தான் இருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 182. டைம் அண்ட் ஒர்க் வச்சு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். சரிங்களா? ஸோ ஏவோட அப்போ 1 hour ஒர்க் எவ்வளோன்னு பார்க்கணும். 1 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ வேலை செஞ்சிருப்பார் அப்படின்னா 1/12. ஸோ இங்க 12 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை முடிப்பாருன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான். ஸோ இங்க 12னா இங்க 1/12. அடுத்தது பியும் சியும் அந்த வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்களாம். அப்போ பி பிளஸ் சி அவங்களோட 1 hour ஒர்க் வந்து 1/3. அடுத்தது ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்தில் செய்து முடிப்பார்கள். அப்போ ஏ பிளஸ் சி 1/6. இப்போ பி மட்டும் தனியா செஞ்சா அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏவோட வேல்யூ கொண்டு வந்து இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். அடுத்து இந்த சியோட வேல்யூ கொண்டு போயிட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு பியோட வேல்யூ மட்டும் தனியாக கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஏவோட வேல்யூ 1/12 பிளஸ் சி ஈக்குவல் டு 1/6. அப்போ சி தேவை அப்படின்னா இந்த 1/12 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும், 1/6. ஸோ இதோட வேல்யூ 1/12ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சியோட வேல்யூ கொண்டு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பி பிளஸ் 1/12 ஈக்குவல் டு 1/3. ஓகேங்களா? ஸோ பி ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/12. ஸோ இதுக்கு நமக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வரும். ஸோ அப்போ மேலே என்ன வரும்னா இங்க 4 இங்க -1. ஸோ 3/12ன்னு இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா பி ஈக்குவல் டு 1/4ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 1 மணி நேரத்துல பி வந்து 1/4 ஒர்க் பார்ட்டை முடிச்சிருப்பாரு. அப்போ ஒரு அந்த டோட்டல் ஒர்க்கிங் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும், இந்த 1/4க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கோங்க, 4 ஹவர்ஸ்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 4 மணி நேரத்துல அவர் இந்த வேலையை முடிச்சிருவாரு. ஆப்ஷன் சி.